ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து அஃபிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ இனிமேல் வர கிளாஸஸ் எல்லாமே இதுக்கூட கண்டினியூஸ் வேர்ஷனாக இருக்கும். ஸோ ஃபாலோ மீ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ், ஓகேவா? ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 18th செஞ்சுரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து யார் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்டியஸ்ட் எக்கனாமிஸ்ட் மூலமாக வந்து இது என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகுது. ஏன் நம்ம அதை வந்து இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவரோட ஐடியாஸ், ஓகேவா? ஸோ அதில் வந்து அவர் வந்து என்னது ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவும், தென் அசம்பிளி லைன், ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெத்தட்ஸுக்கு எல்லாமே யார் வந்து பேசிக்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னா ஆடம் ஸ்மித் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் எது மூலமாக கொடுத்தாரு அப்படின்னா த என்கொயரி இன்டு அ நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரைட் பண்ணுறாரு 1776. ஸோ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 1776 என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு புக்கை வந்து ரைட் பண்ணுறாரு. 1775 யார் வந்து இண்டிபெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து இண்டிபெண்ட் ஆகுறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் அமெரிக்கன் எக்கனாமி எப்படி இருக்குது, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியாக இருக்குது. ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியாக இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஆடம் ஸ்மித் தான் காரணம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆகுது, அவங்க வந்து அவங்களோட கான்ஸ்டியூஷனை ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்கனாமி எந்த பாத்வேல கொண்டு போகிறதுன்னு ஐடியா இல்லாமல் இருக்கும்போது 1776 யாரோட ஒர்க் கிடைக்குது, ஆடம் ஸ்மித்தோட ஒர்க் கிடைக்குது. ஸோ ஆடம் ஸ்மித்தோட ஒர்க்கில் எல்லாமே என்ன தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. ஸோ அந்த காலத்தில் என்ன இல்லை, கவர்மெண்ட் இல்லை, யார் பணம் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் யாரோட புக்கில் இருக்குது, வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து எப்போ வந்து பார்ன் ஆகியிருக்காரு அப்படின்னா 1723 வந்து பார்ன் ஆகியிருக்காரு. 17 ஜூலையில் என்ன ஆகிருக்காரு, 17 ஜூலை 1790 வந்து டெத் ஆகிருக்காரு. ஸோ இது வரைக்கும் 1773 வந்து 1723 வந்து பிறந்திருக்காரு. 1790 வந்து என்ன பண்ணியிருக்காரு, டெத், இந்த உலகத்தை விட்டு போயிருக்காரு. ஸோ இதில் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய கான்செப்டாக என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன் இஸ் வந்து இன்விசிபிள் ஹேண்ட், இன்னும் அனதர் ஒன் இஸ் வந்து என்னது டிவிஷன் ஆஃப் லேபர். இந்த 2 கான்செப்ட்டு நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு ரொம்ப ஃபெமிலியரானது டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் another fundamental concept. ஓகே, 2 ஃபண்டமெண்டல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்விசிபிள் ஹேண்ட், தென் another ஒன் இஸ் தான் என்னது, த டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்னது ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கில் தான் எப்படி இருப்பாங்க, ஒரு ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்கள வந்து பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஏர்ன் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு வந்து நிறைய அவுட் ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ளவுஸ்லாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து வாழ்க்கையில் ஸ்டிச் பண்ண கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா தான் இந்த ப்ளவுஸில் ஆரி ஒர்க் போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆரி ஒர்க் யார் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக போடுவாங்க, யார் வந்து அதில் ஸ்பெஷல், யார் போட்டு அழகாக இருக்கும் ஒரு வேலைக்கு நம்ம வந்து தேடுவோம். ஸோ அப்படி தேடி போய் கொடுக்கும்போது அவங்க ஆரி ஒர்க் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அது யார் ஸ்டிச் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட போடுவோம். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட வரும், ஓனர் கையில். ஸோ இதில் வந்து ஆரி ஒர்க் போடுறவங்க ப்ளஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, டிவிஷன் ஆஃப் லேபர். இதில் வந்து 2 கைண்ட் ஆஃப் லேபர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வேலை, அவங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க பண்ணும்போது நமக்கு வந்து என்னது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு இன்கம் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட். ஸோ பாய்ஸுக்கு சொல்கிறேன், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு கார் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கும், அதில் நிறைய ஒர்க் இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜினை வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. தென் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க. தென் அனதர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த காரோட பாடியை ஃபிட் பண்ணுறது ப்ளஸ் வந்து பெயிண்ட் அடிக்கிறது பண்ணுவாங்க. தென் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, குவாலிட்டி. ஓகே, இதை வந்து கன்சியூமர் கொண்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் என்னது அதில் வேலை பார்க்குறது. ஒரே ஒரு பொருள் தான், கார் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருள் தான். ஆனால் அந்த பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அந்த ப்ளவுஸ், ஓகே, ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸை போட்டு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க, வாவ் இட்ஸ் பியூட்டிஃபுல், ஐ ஆல்சோ வாண்டட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எம்பாரஸ், அவங்களுக்கும் என்ன இருக்கும், ஒரு
ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆசையை கிரியேட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? அதுக்கு பின்னாடி 2 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து என்னது ஆரி ஒர்க் போடுறவங்க, செகண்ட் ஒன்று வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர். தென் இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னா, ஓகே, நான் வந்து இந்த யூடியூப் அதில் வந்து வீடியோஸ் போடுறேன். எதுக்காக வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா, மணி ஏர்ன் பண்ணணும், ஓகேவா? ஸோ நிறைய வியூஸ் பண்ணணும், அண்ட் தென் வந்து எனது ஆன்லைன் டியூஷன் வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோஸ் மூலமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய மோட்டிவ் ஒன்றே ஒன்று தான். ஓகே, நான் சொன்ன அந்த மோட்டிவ் தான். ஆனால் இது மூலமாக இந்த சொசைட்டியில் இருக்க நிறைய பேருக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஓகே எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது இன்விசிபிள் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணுறது ஒரு மோட்டிவ்க்காக, ஆனால் நம்ம பண்ணுற ஒரு வேலையினால இந்த சொசைட்டியில் என்ன இருக்குது, நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் வந்து இதில் என்னது இன்வால்வ் ஆகுறது அப்படிங்கிறது தான் என்னது இன்விசிபிள் ஹேண்ட். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, மேட்டாஃபர் அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. செல்ஃப் ரெகுலேஷன் நேச்சர் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ். ஸோ இது வந்து என்னது நம்மளால் இந்த மார்க்கெட்டில் வந்து என்ன ரெகுலேஷனை க்ரியேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், இண்டிவிஜுவல்ஸ் பர்சிங் தேர் ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கேன் unintentionally contribute to the overall good society. ஓகே, ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வேறு எதுக்கும் இருக்கும், ஆனால் அவங்க வந்து இந்த சொசைட்டியில் வந்து குட் குவாலிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்பரை பார்ப்போம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அவர் வந்து ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் அது மூலமாக என்ன பண்ணுறாரு, இந்த சொசைட்டியில் இந்த ஆப்பை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து என்னது அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், அவங்களோட ஹாப்பினஸ்க்காக இருக்கட்டும். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துப்போம். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட மெயின் மோட்டிவ் என்ன, ஓனரோட மெயின் மோட்டிவ் மணி ஏர்ன் பண்ணணும். ஆனால் நம்ம யூசர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த சோசியல் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்விசிபிள் ஹேண்டில் வந்து ஆடம் ஸ்மித் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லை எதுவும் டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் மீன்ஸ் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.